இந்த 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கும்ப ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், புரட்டாதி, சதய நட்சத்திர நண்பர்கள். பெருசாக ஜெயிக்கணும், பெருசாக சாதிக்கணும், அதுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பு எந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறார். இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அந்த ராசியில் ராகு வருவது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா நிறைய குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும். சார் ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்குது, 7.5 சனிலே அப்படி தான் இருந்தேன், இப்போவும் திருப்பியும் குழப்பமா? 7.5 சனியில் குழப்பம் இருந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் நிறைய குழப்பங்கள் வரும். என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா, ஒரு ஆறுதல் என்னன்னா, குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் அந்த குழப்பத்தில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு தீர்வு வரும். அப்போ குழப்பம் வருமானா கண்டிப்பாக வரும், தீர்வு வருமானா அதுக்கும் கண்டிப்பாக வரும். என்ன சார் நீங்கள் குழப்புறீங்க? இப்போ குழப்பிக்காதீங்க. அப்போ குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு அர்த்தம். அப்போ வேலை தேடுறீங்களா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் அதை மட்டும் பார்த்து தேடுங்க. சும்மா அவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க இவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னு போயிடாதீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைச்ச வேலையை செய்வோம், எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்துருவோம், உயரதான் போகிறீங்க. ஆனால் அதில் படுறக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க. இல்லை சார் வீட்டில் வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சார், அதனால் ஒரு வேலை தேடணுமா இல்லையா, அங்கே தான் மாட்ட போகிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. குரு பார்க்குறாரு, ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. சார் வேலை மாறலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கேன், குழப்பம் இருக்க தான் செய்யும். அப்போ வேலை மாற போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது உங்களுக்கு? இல்லை சார் நல்ல சம்பளம் தரேன்றாங்க, நல்ல பதவி தரேன்றாங்க, ஆனால் சம்பளம்லாம் தராங்க, பதவியெல்லாம் தராங்க, நீங்கள் போய் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியுமா? இல்லை உங்களை வச்சு எதாவது பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றத முதல்ல ஒரு வாட்டி பாருங்கள். இதெல்லாம் எப்படி சார் நான் பார்த்துட்டு வேலைக்கு போகிறது? கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. அதிக ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை சார் டபுளாக சம்பளம் தராங்க, நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய முறைகள் அப்படி தான். இல்லை சார் ஒரு சம்பளம் ஒரு டபுளாக கொடுத்தா நல்லது தானே சார், இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது பொழைச்சிப்பேன்ல சார். பொழைச்சிப்பீங்க தான், அங்கே போய் 3 மாதத்தில் வேலையை விட்டு அமிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சார் வெளியூரில் ஒரு வேலை வந்திருக்கு, சூப்பரான வேலை, நல்லா சம்பளம் தரணுன்றாங்க, தைரியமாக எடுத்துக்கங்க. சார் வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பயமாக இருக்குது எனக்கு போகிறதுக்கு தான்,
ராசியிலே ராகு, 7.5 சனி வேற சொல்லி பயமுறுத்துறீங்க. பயப்படாதீங்க, வெளிநாட்டுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டமே பட்டா கூட ஜெயிச்சிருவீங்க. பாருங்க, எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயார். ஆனால் கடைசியில் அங்கே வெற்றி இருக்கான்னு தான் எல்லாரும் பார்க்குறோம். அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி. தொழிலில் இதை பண்ணலாமா, இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா, இந்த பணத்தை தூக்கி அதில் போடலாமா, இந்த கடன் வாங்குறோம், இந்த கடனை வச்சு இதை செய்யலாமா, எவ்வளவும் குழப்பம் வரும். அந்த குழப்பம் அடையாம மனசை கட்டுப்படுத்தி எதை செஞ்சால் லாபம் வரும்னு ஒரு வாட்டி 10 வாட்டி பேப்பரில் எழுதி உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட, உங்கள் பார்ட்னர்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, கணவர்கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருக்கையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாருடைய ஐடியாஸையும் எடுங்க. நீங்கள் கடைசியாக ஒன்று அரைவ் பண்ணுங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். பயப்படாதீங்க. நீங்களாம் யோசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவாக தெரியும். அந்த பாசிட்டிவாக தெரியும் போது என்ன ஆகும், இதில் ஒரு 2 லட்சம் போடலாம், அதில் ஒரு 5 லட்சம் போடலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் புதுசாக நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வந்துடும். கடைசியில் மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. சார் பணம் வருமா? ஆனால் பணம் கண்டிப்பாக வரும். ஆனால் குழப்பம் நீடிக்கும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப். நீங்கள் அதே போல் கடன் பிரச்சனை தீருமா? அதை சொல்லுங்கள் சார். முதல்ல கடன் பிரச்சனை தீரும், அது போதும் சார். அது போதும் சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணணும், கடனை தீக்கிற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு பணம் வருதுன்றதுக்காக நான் அதை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்குது, இதை செஞ்சால் சரியாயிரும், கொஞ்சம் 1 லட்சம் வருது சார், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஏதாவது ஒரு 2000 சம்பாதிச்சிடும், ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை செய்யாதீங்க. ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறாங்க, அதை பண்ணாதீங்க. வர்ற பணத்தை வச்சு உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, அதை தீருங்க. ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது, அதை கட்டுங்க. ஒரு கார் லோன் இருக்குது, அதை கட்டுங்க. எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கட்டும், ரெகுலரைஸ்டாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், ஜெனியூனாக இருக்கட்டும். ஜெனியூனஸ் இல்லாமல், அக்ரிமெண்ட் இல்லாமல், பேப்பர் இல்லாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதே போல் 7ஆம் இடத்துல கேது வருது, திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் கண்டிப்பாக ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும். திருமணம் ஆனவர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில தொந்தரவுகள் வரதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அடுத்த 1.5 வருஷம் கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சும்மா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு யோசிச்சுட்டு சண்டை தான் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்குன்னா ஜாக்கிரதையாக இருங்க. அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொடுத்துரும். கவனமாக இருங்க. சார் நீங்கள் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்களே? பயமுறுத்தலை, நடக்கிற விஷயங்களை சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் ரொம்ப பயமுறுத்தி வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வாட்டி. ஏன்னா நிதர்சனமான உண்மையை சொல்லும்போது தான் சில நேரம் வலிக்க தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நடக்காத விஷயத்த சொல்ல முடியுமா? சூப்பராக இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சேஃபாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே வருமுன் காக்கக்கூடியதான் அந்த ஜோதிட சாஸ்திரம். அதுக்காக தான் ஜோதிடர்களை பார்க்குறோம். என்ன பிரச்சனை வரும், எந்த தொழில் பண்ணலாம், எந்த வேலை செய்யலாம்னு பார்த்து கேட்டுட்டு செய்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஜோசியரை பாருங்கள், உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன பிரச்சனை, எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல, தசா புத்திக்கு தகுந்தாற்போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க.
படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.